ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு போர் மோட்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அதை தான் போய் மாட்ட போகிறோம். பழைய மோட்டர் பார்த்தீங்கன்னா காயில் போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தான் தூக்கி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து புது மோட்டர் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரேஞ்சில் தான் வருது. பேனலு ஒயர் எல்லாம் சேர்த்து மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 9,00,000 ரூபா வருது. ரொம்பவே வேஸ்ட்டுங்க இது. இந்த மாதிரி ஆன்லைனில் போட்டு வாங்குறது ரொம்பவே வேஸ்ட்டு. இந்த பாருங்கள், இது பழைய மோட்ரு. பழைய மோட்டரில் வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இல்லை. நம்ம வந்து இப்போ புதுசாக தான் இறக்க போகிறோம். இந்த மோட்டர் இறக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கூட இருக்காதுங்காங்க. ஆனால் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ காயில் போயிட்டு இப்போ வந்து புது மோட்டர் வாங்கியிருக்காங்க. காயில் சுத்திக்கே 3000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து புது மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரூபாய்க்கே கிடைக்குது. அதில் அப்போ உள்ள என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா 2 HP மோட்ரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா 1.5 ஒயர் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்க வாங்கி வச்ச ஒயருமே 1.5 தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி வச்ச ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒயர். எல்லாமே ஆன்லைன்லேயே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. இது சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லை. ஆல்ரெடி போட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. மாட்டி விட சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒன்று கம்ப்ளைண்ட் ஆயாச்சு, மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க. இந்த ஒயரை போட்டதுக்கு பிளாஸ்டிக் ஒயரை போட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ஒயரு. ரொம்ப மோசமான குவாலிட்டியில் இருக்குது ஒயரு. இந்த மாதிரி ஒயர் போடும்போது என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்ரு போடும்போது தண்ணி தள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி தள்ளுது அப்படிங்கும்போது ஒயர் பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஒயர் போடும்போது ஹீட் ஆகும்போது டக்குன்னு எரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பேனல் போர்டில் எரிஞ்சு தான் இருக்குது. நான் காட்டி தரேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இதை வந்து பழைய மோட்ரு வந்து ஜாமாயி நின்னனால வந்து ஹீட் ஆகி ஒயர் மெல்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதேமே பிரச்சனை நிறைய இடத்துல வரும். அதனால் ஒயர் போடும்போது நல்ல ஒயர்களை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மோட்ரு வாங்கும்போது ஆன்லைனில் வாங்குறதுக்கு பதில் கடையில் பார்த்து நல்ல பொருளாக வாங்கினீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கிடக்கும். இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மோட்ரு மாற்ற வேண்டிய நிலமை வராது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போருக்குன்னு சொல்லிட்டு வாங்கின எல்லாமே ஆன்லைனில் போட்டிருங்க. அந்த ஆன்லைனில் போட்டிருக்கனால எந்த பொருளுமே குவாலிட்டியாக இல்லை. ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரோப்பு போடலை. நம்ம மோட்டர் இறக்கி ரோப்பு கட்டி இறக்குவோம். ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்டே ஒயர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்டே ஒயருமே ஸ்ட்ராங்காக இல்லை. எப்போனாலும் அத்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டே ஒயரு. அதாவது வீட்டுக்காரங்க மெட்டீரியல் வாங்கும்போது வேலை செய்யவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு என்ன பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினா நல்லாயிருக்கும். நீங்களாட்டு ஆன்லைனில் போடும்போது இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கும் சங்கடமாக இருக்கும், எங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் அந்த விலையும் வந்து ஒரு 5000 ரூபா குறையுது. அந்த ஒரு 5000 ரூபா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா லைஃப் லாங் கிடக்கும். இந்த மாதிரி அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலமை வராது. இந்த பக்கம் பாருங்கள், இது 2வது மோட்ரு. இந்த மோட்டரும் அதே மோட்டர் தான் மறுபடியும் வாங்கி தந்திருக்காங்க. ஆனால் வந்து இது எவ்வளோ நாள் போகும்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த மோட்டரே வந்து 2 வாட்டி மாட்டியாச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி தூக்கியிருக்கோம். இப்படி பார்க்கும்போது லேபர் சார்ஜ் என்ன ஆச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கு நல்ல பொருளாக வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி மாட்டினீங்கன்னா லைஃப் லாங் அப்படியே கிடக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி சும்மா நீங்கள் வந்து நம்மளை கூப்பிடும்போது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம செஞ்ச வேலையை மறுபடியும் செஞ்சால் நமக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். இல்லை நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பொருளாக பார்த்து வாங்கி வைங்க, சூப்பராக இருக்கும்.